all, I'm Dr. Nisha back with a new video. இன்னைக்கு top 3 reasons for NEET scam பார்க்க போறோம். First, NEET scamனா ஒரு ஊழல், ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம். ஏன் நீட்ங்கிற அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம் ஊழலோட சேர்த்து சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான 3 ரீசன்ஸ். நம்பர் 1, ஆக்சுவலா இந்த நீட் எக்ஸாம்க்கான ரிசல்ட்ஸ் எப்போ ரிலீஸ் பண்றதா இருந்தாங்கன்னா June 14th. பட் அதுக்கு 10 days முன்னாடியே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். நம்ம ஆப்வியஸா யாருமே அதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஃபுல்லா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம ரொம்ப ஈகரா இருக்கும்பொழுது அதே நாள் இந்த நீட்டோட ரிசல்ட்டையும் வெளியிட்டு. நம்பர் 2, இந்த நீட் எக்ஸாம் எது கொண்டு வந்தாங்க? டாக்டர்ஸ், லைஃப் சேவர்ஸ், அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ்டா, ரொம்ப அறிவாளியா இருக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி ஒரு பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்தியாலே பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் நீட் எக்ஸாம் அப்பியர் ஆயிட்டா வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சரி, உங்க கணக்குப்படியே வருவோம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல டஃப்பான எக்ஸாம் நினைச்சுதான் கொண்டு வந்தீங்க. இதுல டாப்பர்ஸ் மட்டும் டோட்டலா 720 மார்க்ஸ், 720 அவுட் ஆஃப் 720 மட்டும் 67 பேர் எடுத்திருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்களும் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா ஆமா, ஓகே, வெல் அண்ட் குட், கங்க்ராட்ஸ். ஆனா அதுல அரௌண்ட் 6 பேரு ஒரே சென்டர்ல எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னா, இந்தியாவோட ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் எது சொல்வாங்கன்னா எய்ம்ஸ், டெல்லியில இருக்க எய்ம்ஸ். அதுலயே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 50 தான். 67 பேர் 720 எடுத்திருக்காங்களே. சோ இவ்ளோ ஃபுல்லஸ்ட் அச்சீவ் பண்ணா கூட எய்ம்ஸ்ல சீட் கிடைக்கிறது டவுட் தான். சோ இது என்ன பேசிஸ்ல ஒரே குழப்பமா இருக்கு. நம்பர் 3, சரி இதுதான் ஓகே, அத்தனை மாணவர்களும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நாங்க அவங்க ஒர்க்கை கொச்சப்படுத்த விரும்பல. சரி, நெக்ஸ்ட் 718, 719 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க 720. பட் திஸ் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா நீட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்ஸ் இருக்கும். இஃப் அட் ஆல் ஒரு கொஸ்டின் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா -1 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். 716ல இருந்து 720க்கு நடுவுல மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸே இல்ல. ஆனா வந்திருக்கு. அது எப்படின்னு கொஸ்டின் கேட்டா கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்திருக்கோம். ஏன்னா நிறைய சென்டர்ஸ்ல, சில சென்டர்ஸ்ல வந்துட்டு half an hour லேட் ஆயிடுச்சு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு, சோ கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஓகே, இதே நம்ம தமிழ்நாட்டுல இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்து அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணல, கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னா ப்ராப்பரா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. நம்மள சில பேரே இதை பார்த்திருப்போம். தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆன்சர் கே ஆப்வியஸா டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, முடிச்சுட்டு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வர கிடையாது. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கிடைக்கிறதுக்கான முறைகேடான விஷயத்துல சில பேர் கலந்துருக்காங்க. அதுக்கு நிறைய பணம் கைமாறி இருக்குங்கிற நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டாவும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் பழைய கதை. இப்போ ரீசெண்டா ஏதாவது சொல்லுங்கன்னா, இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா, இது எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்த அந்த கிரேஸ் மார்க்ஸ் வந்து ஒரு 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த கிரேஸ் மார்க்ஸ் எல்லாம் இப்போ ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? உங்களுக்கு 2 ஆப்ஷன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது. நீட் எக்ஸாம் எழுதுனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கிடையாது, பயப்படாதீங்க. கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஐதர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணி அவங்க கவுன்சிலிங்ல போய் அப்பியர் ஆகலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி June 23rd ஒரு ரீ எக்ஸாம் நடக்க போகுது, ரீ நீட். அதுல போய் அப்பியர் ஆகி அதுல வர மார்க்ஸ் வச்சு நம்ம கவுன்சிலிங் போகணும். அந்த ரிசல்ட்ஸ் எப்ப வருதுன்னா June 30th ரிசல்ட்ஸ் வருது. பட் இதுலயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெறும் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு மட்டும்தானே இப்போ நம்ம ரீ எக்ஸாம் நடத்த போறாங்க. பட் இதுல லட்சக்கணக்கானவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு ரிசல்ட்டுமே எங்களுக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்லைன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இஸ் இட் ரியலி வொர்த் இட்? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மணிக்கணக்கா, பிகாஸ் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் இல்லையா, எவ்வளவு மணிக்கணக்கா படிச்சு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டமான எக்ஸாம்ல அப்பியர் ஆகி உடனே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தரத்தை உயர்த்துங்க, சிபிஎஸ்இ அளவுக்கு இல்ல அப்படின்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க. சரிங்க, அது அப்புறம் இப்போதைக்கு அதை அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி நீட்டுக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அதுலயும் ஒரு முறைகேடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த நீட் நிஜமாவே இவ்ளோ பிரச்சனைகளுக்கு வர்த்தா, இல்ல இதுக்கு என்னதான் பண்ணலாம், வேற சொல்யூஷன் என்ன? ஒரு கஷ்டமான ஒரு குழப்பமான, வேண்டாம் ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு யாராச்சும் வருவாங்க கமெண்ட்ல. இந்த நீட் எக்ஸாம் நீங்க சப்போர்ட்டரா இல்ல இதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தெரியாம இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் நாங்க ஏன்பா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சொசைட்டியோட ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற டாக்டர்ஸ், அந்த டாக்டர் ஆகணும்னு ரொம்ப கடுமையா உழைக்கிற நம்ம பசங்களுக்கு நாம தானே சப்போர்ட் பண்ணும். சோ இது தெரியாதவங்களுக்கு எல்லாம் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.